மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது கணவர் உடலுறவு கொண்டால் ஒரு தீனார், ஒரு தங்க காசு தர்மம் செய்யணும், இல்லாட்டி பாதி தீனார் தர்மம் செய்யணும் என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நசையில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள் வந்து அதை சரியானதுன்னு சொல்றாங்க, சில நூல்கள் இது சரியில்லை லைஃப்னு போட்டிருக்கிறாங்களே, இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நசையில மாத்திரம் இல்லாம அகமதுல இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, அபுதாவுதுல இருக்கிறது, தாரமியில இருக்கிறது, இப்படி பல நூல்கள்ல வந்து இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு வச்சுக்கிறாங்க, இல்லத்துன்னு சொல்லுவாங்க. இதை நுணுக்கமான குறைபாடு என்னன்றது இந்த ஹதீஸ்களுடைய எல்லா அறிவிப்பையும் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் பல வகையில் வருகிறது. வரும் பொழுது சிலர் அறிவிக்கும் பொழுதுதான் இதை நபி சொன்னதாக வந்து குறிப்பிடுறாங்க இப்னு அப்பாஸ் வழியாக. பலர் அறிவிக்கிற அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டா இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாகத்தான் வருகிறது. எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து வைத்துக் கொண்டு ஹதீஸுடைய நுணுக்கமான குறைபாடுகளை கண்டறியக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது நபியின் கூற்று என்று சொல்லப்படுவது சரியான செய்தி இல்ல, இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னார், அது கரெக்ட், இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார், அது நமக்கு ஆதாரமாவாது, இது இப்னு அப்பாஸுடைய கருத்து என்பதுதான் சரியான அறிவிப்பே தவிர நபியை சம்பந்தப்படுத்துறது வந்து சரியான அறிவிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏராளமான அறிவிப்புகளை தொகுத்து வைத்துக் கொண்டு இந்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுல அகமது இமாம் இஸ்ஹாக் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த தீனார தர்மம் செய்யணுங்கிற கருத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா கொண்டு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அகமது இமாம் கூட அந்த கருத்தை மாத்திக்கிட்டாருன்னு வேற வருகிறது. இஸ்ஹாக்னு ஒரு ஆள் மட்டும்தான் இது நபியின் கூற்று என்று நினைத்து இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை திருமதி கொண்டு வர்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இஸ்ஹாக் தான் இதை சொல்றாரு, ஆனா இப்னுல் முபாரக் அவர்கள், அத்தா அவர்கள், சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள், இப்ராஹிம் நகை அவர்கள், இப்னு அபி முலைகா, ஷோபி, மக்ஹூல், ஜுஹ்ரி, ரபியா, ஹம்மாத் இப்னு அபி சுலைமான், ஹாசிம் இப்னு முஹம்மது, இப்னு சீரின், அய்யூப் சக்தியானி, சுஃபியான் சௌரி, லைத் இப்னு சஅத், மாலிக் இமாமு, அபு ஹனீஃபா இமாமு, ஷாஃபி இமாமு, இதே மாதிரி சலஃபுகள்ல மிக அதிகமான முன்னோர்கள்ல அதிகமான அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தீனார் கொடுக்கிறது கிடையாது, மாதவிடாய் நேரத்தில் சேரக்கூடாது, நல்லா கட்டளைட்டான், மீறிட்டான்ல எல்லாம் மன்னிச்சிரு என்று தௌபா செய்வதுதான் அதுக்குரிய பரிகாரம். இம்புட்டு பேரு அதை நபி கூற்றாக ஏத்துக்கிறல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதுக்கு தர்மம்லாம் செய்ய தேவையில்லை, இஸ்ஹாக்ங்கிற ஒரு ஆளு தான் அவர் தர்மம் செய்யணுங்கிறார், நபியின் கூற்றாக கருதி இருக்கிறார் ஹதீஸ் ஆய்வு செஞ்சதுல. அகமது இமாம் வந்து அதை ரெண்டு விதமா சொன்னதா வந்துருது. பாக்கி உள்ள இமாம்களா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அதுக்கு இந்த கஃபார பரிகாரங்கிற பேச்சு கிடையாது, ஏன்னா பரிகாரத்தை சொல்லக்கூடியது வந்து மௌகூஃப் இப்னு அப்பாஸின் கூற்றாகத்தான் இருக்கிறது, நபியின் கூற்று என்பது சரியான அறிவிப்பு இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால இது வந்து நம்ம சட்டமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லி இருக்கிறார் என்பது சரி, ஆனா அது நமக்கு ஆதாரமாவாது, அதை நினைக்கணும்.